ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமே சீரீஸான சோக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்களை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதை மட்டும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 1 எபிசோட் 4. என்னோட பேர் மாக்கட்டோ, இதுதான் என்னோட இசக்காய் லைஃப். நான் நினச்சதை விட இது ரொம்பவே தான் மோசமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறான். ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ முன்னாடி நிற்கிறா. நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவோ, இவா தொலைஞ்சு போயிட்டான்னா என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கிட்ட என்னாச்சுன்னு விசாரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மியோ கிட்ட காமிக்கிறான். ஹே, தேவையில்லாம எதுக்கு எங்கள் வழியில் குறுக்க வர அப்படின்னு சொல்லி மியோ கேட்கவும், கொஞ்சம் எங்க வா, ஒரு பொண்ணுகிட்ட எப்படியா பேசுவ அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டுவோம். ஆனால் நம்மளோட டேட்டிங்ல அவ குறுக்க வந்தால, நானே கொஞ்ச நேரம் தான் உங்க கூட தனியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. உனக்கு என்னாச்சு, ஏன் இங்கே தனியாக இருக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அந்த பொண்ணு அழுதுகிட்டே இப்போ நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. எவ்வளோ நம்ம கூட கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இது எல்லாத்தையுமே ஒருத்தன் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். என்னோட சிஸ்டரை காணுமா, என்னை வீட்டில இருந்து துரத்திட்டாங்க அப்புறமா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவோம். பயப்படாம பொறுமையா பேசு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட பேரு ரீனான், என்னோட சிஸ்டரை காணும், வேலை தேடியவா பேருதா, ஒரு மாசமா அவ திரும்ப வராததுனால நாங்க இருந்த வீட்டை விட்டு இப்போ என்ன வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படுறா. நான் நினைச்சதை விட அந்த டவுன் கொஞ்சம் மோசமாவே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். திருடங்க வந்திருக்காங்க, அவங்கள பவர்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாம ஸ்வாட வச்சு தான் டோமாவே அட்டாக் பண்றா. நான் இவ்வளவுக்கு பின்வாங்க தான் செய்யறேன், அதுக்கே இவனுக்கு எவ்வளவு தூரம் தள்ளி போய் இவ்வளவு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அவ நினைச்சிட்டு சரி ஸ்வாட மட்டும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்வாட வச்சு அவங்க கத்திய வெட்டுறாங்கிற பேர்ல ஆளுங்களையே துண்டா வெட்டிடுறா. திருடங்கள்ல பயந்து ஒருத்தங்க ஓடவும் டக்குனு போய் வயிற்றுல லைட்டா அடிச்சு மயங்க வச்சுட்டு, அப்பாடா இவனையாச்சும் உயிரோட பிடிச்சனே அப்படின்னு அவ ஹாப்பி ஆவரா. உன்னை என்ன பண்ண சொன்னா, என்ன பண்ணி வச்சிருக்க, எல்லாரையும் கொலை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பிடிச்ச அவளை திட்டிட்டு இருக்கான். யார் அந்த திருடங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்கலான்னு பார்க்கும்போது, மாஸ்டர் அங்க பாருங்க அது ஒரு பொண்ணு டோமாவே சொல்லவும், பொண்ணு பையன் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, நீ தானே தூக்கிட்டு வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ திட்டுறான். இப்போ ரீனா நாங்க வரவும் நம்ம ஹீரோ அவளை திட்டுறது நிப்பாட்டவோ, ஹே ரீனான்றப்போ தேங்க்ஸ், ஒன்னாலதான் மாஸ்டர் எனக்கு லெக்சர் எடுக்கிறத நிப்பாட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி டோமாவே ஹாப்பி ஆவரா. நான் என்ன சாப்பிடுறது, எங்க தூங்குறது அப்படின்னு அவ கேட்கவும், ஹால்ல ஒரு சாப்பாடு இருக்கு, அதுக்கப்புறமா அங்க ஒரு பெட் இருக்கு, அங்க போய் தூங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா அதெல்லாம் என்னோட தாச்சு அப்படின்னு டோமாவே வருத்தப்படுறா. ஓ ரொம்பவே தேங்க்ஸ் மாஸ்டர் இல்ல மிஸ்டர் அப்படின்னு வா சொல்லவும், எப்படினாலும் கூப்பிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் பிரதர் அப்படின்னு வா சொல்றா. இதுதான் தொலைஞ்சு போன என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவ காமிக்கிறா. நீ சூப்பரா டிராயிங் பண்ணிருக்க அப்படின்னு டோமாவே சொல்றா. அவ போட்டோவை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். அந்த பொண்ணு இப்ப வெளியே வரவும் கொஞ்சம் சோகமா இருக்கிறா. டோமாவே கொலை பண்ண ஆளுங்களா மியா போய் சாப்பிட்டு வந்துருதா. திருட வந்தவங்க மெமரிஸ்ல இருந்து ரீனானோட சிஸ்டரை கடனுக்காக கடத்தி வச்சிருக்காங்கிறது தெரிய வருது. அவ இருக்கிற லொகேஷனும் நம்ம ஹீரோக்கு தெரியுது. மாஸ்டர் அந்த ஆளுங்கெல்லாம் சாப்பிட ரொம்ப கேவலமா இருந்தாங்க அப்படின்னு மியா சொல்றா. ரீனானோட சிஸ்டரை உடனே காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அவ உயிரோட இருக்காளோ என்னமோ அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்பவே கிளம்பி போங்க, அவளை போய் காப்பாத்துங்க, நான் கெஞ்சி கேட்டுக்கிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓகே யங் மாஸ்டர், கண்டிப்பா நாங்க அவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரோம், ஆனா பதிலுக்கு நீங்க எனக்கு ஒண்ணு பண்ணணும், சாமராய் லேடியா நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு விஷயம் கேட்கிறாளே அப்படின்னு சொல்லி மத்த ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. கண்டிப்பா இது அவளா இருக்காதுன்னு தெரியும், ஆனா பாக்குறதுக்கு அவளே மாதிரியே இருக்கா, ஹாசகாவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். யங் மாஸ்டர் எப்பவோ பொறுமையா கரெக்டா திங்க் பண்ணுவாரு, ஆனா இந்த விஷயத்துல அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல அப்படின்னு சொல்லி மியோ கேட்கவும், யங் மாஸ்டரோட மெமரிஸ்ல அந்த ரியானோட சிஸ்டர் மாதிரியே நான் ஒரு பொண்ணை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்லவும், என்னது நீ யங் மாஸ்டரோட மெமரிஸை பாப்பியா அப்படின்னு சொல்லி மியா ஷாக் ஆயிட்டு எனக்கும் காமிக்கணும் அப்படின்னு கேட்கிறா. யங் மாஸ்டர் ஒத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பா நான் அதை பண்றேன், இந்த விஷயத்துல நீ யங் மாஸ்டருக்கு ப்ரூஃப் பண்ணு, ஏன்னா இதுல அவர் ரொம்பவே கான்சென்ட்ரேஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லி டோமாவே சொல்றா. ரீனானோட சிஸ்டரை எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்றாங்க. நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவ கேட்கவும், இந்த ஃப்ரூட்ஸை வைக்க போறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு பெரிய மெர்ச்சன்டோட பையன் சொல்றீங்க, உங்களுக்கு குதிரை ஓட்ட தெரியாதான்னு அவ கேட்கவும், நீ நல்லாவே ஓட்டுற, உன் சிஸ்டர் இதை நினைச்சு பெருமைப்படுவான்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அவ கொஞ்சம் சோகமாகறா. நமக்கு இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு நான் அட்வென்ச்சர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ரீனோட அக்கா போயிருப்பா. பட் அடிப்படை திரும்ப வர என்னால கடனை அடைக்க முடியல, நீ இங்க இருந்து போயிரு, இந்த பிரச்சனை எல்லாம் என்னோட போகட்டும் அப்படின்னு சொல்லி ரீனோட சிஸ்டர் அவளை அனுப்பி வைக்கிறா. இவளால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல, இவளுக்கு ஒரு தங்கச்சி உண்டு இல்ல அப்படின்னு சொல்லி சில பேர் பேசிட்டு போறாங்க. ரீனன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடவும் ஒருத்தன் அவளை பிடிச்சிருதான். இவங்க நடந்து போற அதே இடத்துக்கு கீழே தான் ரியானோட சிஸ்டரும் இருக்கா. என்னோட ஃபேமிலியில எல்லாருமே அட்வென்ச்சரர்ஸ், எங்க ஃபேமிலி ட்ரெஷரான அந்த ஷார்ட்ஸ் வார்டன் அடையாளம் தான் போனேன், ஆனா என்னால அதை பண்ண முடியல, நான் இங்கே தான் சாக போறேனா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கவும், நல்லவேளை இவ உயிரோடு தான் இருக்கா, யங் மாஸ்டர் கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு, இதை பண்ணா போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப அவளை ஹீலிங் பண்றாங்க. அட என்னால இப்ப அசைய முடியுது, ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. இந்த கதை பண்ண போட்டி இருக்கு, இது என் வழியில இருக்கு அப்படின்னு சொல்லி மியா அதை அப்படியே மொத்தமா எரிச்சிருதா. இந்த பக்கம் வா சீக்கிரம் அப்படின்னு டோமாவே கூப்பிடுறா. ஆமா நீங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு சொல்லி அட்வென்ச்சரர் வந்து கேக்குறான். நம்ம ஹீரோ கொண்டு வந்த ஃப்ரூட்ஸை 500 கோல்டு காயினுக்கு வித்துட்டான். இந்த பர்சன் யாரு, அது என்ன வகையான ஃப்ரூட், 500 கோல்டு காயின் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ரியான் யோசிக்கிறா. நம்ம ஹீரோ அவளை தொடமா அவ பயந்துருதா. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, இதை போயிட்டு வந்துரு
வந்தது அப்படின்னு அவ பார்க்கவும் இவளுக்கு வீடே கிடையாதுன்னு சொன்னா இவளுக்கு சமாளிக்க கூட ஒழுங்கா தெரியல. இவளை அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி அங்க என்னெல்லாம் நடக்குது, அவங்க என்னெல்லாம் பேசுறாங்கிறத பாக்குறான். ரியான் வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. அவன் ஒரு சாதாரண பணக்கார பையன், அவன் கிட்ட இருக்கிற அந்த 500 கோல்டு காயினை எடுத்துட்டு வா, உங்க அக்காவோட கடனும் அலைஞ்சிரும், நான் அவளை ரிலீஸ் பண்ணிருந்தேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அவங்க என்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அவ சொல்லவும், உன்னோட சிஸ்டர் அப்படின்னா உனக்கு வேண்டாமா, உங்க கடனும் முடிஞ்சிரும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா என்கிட்ட அவங்க ரொம்பவே நல்ல விதமா நடந்துக்கிட்டாங்களே அப்படின்னு அவ யோசிச்சுட்டு சரி நான் திருடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறா. ஒரு சின்ன பொண்ணை இப்படி பண்றானுங்க, இவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். நீ யாருன்னு டோமோவை கேட்கவும், இங்க இருக்கிறதுலே நான் தான் ஹை லெவல் அட்வென்ச்சரர் அப்படின்னு வந்தவன் சொல்லவும், ஓ நீ இவளை காப்பாத்த வந்திருக்கியான்னு டோமோவை கேட்கிறா. என்னை கடத்தி வச்சதே அவன் தான் அப்படின்னு சொல்லி ரியானோட சிஸ்டர் சொல்றா. பாஸ் ரியானை விட்டு அந்த பையன் கிட்ட வேலையை முடிக்க சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லி பின்னாடி வந்து ஒருத்தன் சொல்றான். ஒரு அட்வென்ச்சரரா நீயே எப்படி தப்பு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி டோமோவை கேட்கிறா. உங்க ரெண்டு பேரையும் நான் அன்னைக்கு அட்வென்ச்சரர் கில்டுல பார்த்தேன், உங்க லெவலை நீங்க எப்படியா சீட்டிங் பண்ணி அதிகமா காமிச்சிருக்கீங்க அப்படின்னு அவன் சொல்லவும், சிட்டிக்குள்ள ரீசெண்டா தான் ஒரு பெரிய லெவல் மான்ஸ்டர் வந்துச்சு, நீங்க ஹை லெவலா இருந்தா உங்களை தான் போய் அதை பிடிச்சிட்டு வர சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த தொப்பி போட்டவன் சொல்லவும், கண்டிப்பா எங்களால அதை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி டோமோவேவும் மியாவும் சொல்றாங்க. ஏன்னா அவன் நம்ம ஹீரோவை தான் மென்ஷன் பண்றான். அதுக்கு தான் சொல்றேன் நீங்க ரிஸ்க் எடுக்காம ஏன் டீம்ல சேர்ந்துருங்க, உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவும், முடியாதுன்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு அவங்க கேக்குறாங்க. அந்த மாஸ்க் போட்டு கேவலமா இருக்கிற அவனுக்கு கீழே ஏன் வேலை பாக்கீங்க, அவனை விட உங்களுக்கு இதுல அதிகமாவே காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், யங் மாஸ்டரை பத்தி என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே செம டென்ஷன் ஆகுறாங்க. கேவலமா இருக்கான் அவன், மூஞ்செல்லாம் ஒரு மூஞ்சா, அதுலயும் மாஸ்க் போட்டுக்கிட்டு கன்றாவியா இருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கவும், இவங்க ரெண்டு பேரும் போய் ஒரே பஞ்சு தான் அவ்வளவுதான் பார்த்தா அவன் பேரியரை வச்சு அசால்ட்டா தடுத்துருதான். இது ஹை லெவல் மேஜிக் பேரியர், இதை இவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரியானோட சிஸ்டர் யோசிக்கிறா. ஹே எங்க ஹோட்டல் முன்னாடி எல்லாம் இருக்கக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லி ஹோட்டல் ஓனர் துரத்தவும், அவ என்னோட ஒரு முக்கியமான ஃப்ரெண்டு, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அது ஹை லெவல் அட்வென்ச்சரர் கூட இருந்தவங்க தான் நீங்க, ஐயா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றான். என்ன முக்கியமான ஃப்ரெண்டுன்னு இவர் சொன்னாரு, இவருக்கு போய் நான் துரோகம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி அப்ப நம்ம ஹீரோ கிட்ட என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அலறா. கவலைப்படாத உன்னோட சிஸ்டர் கிடைச்சிருவா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுக்கு ஏதோ தெரியாத மாதிரி காமிச்சுக்கிறான். நம்ம பின் வாங்கினது போதும், மாஸ்டரை பத்தி தப்பா பேசினா என்ன நடக்கும்னு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ டோமோவேவும் மியாவும் அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. அவன் பேரியரா அசால்ட்டா டோமோவே உடச்சிருதா. என்ன மியா நீ சண்டை போட வரலையா அப்படின்னு சொல்லி டோமோவே கேட்கவும், யா வழியில குறுக்க வராத அப்படின்னு சொல்லி அசால்ட்டா எல்லாத்தையும் போட்டு அவ அடிச்சுட்டு, யங் மாஸ்டரை பார்த்தா கேவலமா இருக்காருன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி அந்த லீடரை போட்டு இப்போ மியா அடி நடிச்சு இது போதும் அப்படின்னு சொல்லி அவனை விட்டுருதா. ரியானை வச்சு ஏதோ பிளான் பட்டான்னு சொன்னீங்க, என்னது அப்படின்னு சொல்லி டோமோவே கேட்கவும், எங்க லீடர் சொன்னதுனால தான் நான் இதெல்லாம் பண்ண, நீங்க என்ன விட்டுருங்க ஹஹா ஏமாந்தியா அப்படின்னு அவன் அட்டாக் பண்ண போகவும், டோமோவே இல்யூஷன்ஸ் யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்றான். டோமோவேவும் மியாவும் அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு பொளந்து கட்டுறாங்க. அங்க ஆல்ரெடி அடைச்சு வைக்கப்பட்டிருந்தவங்களோ யாரையவங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. சண்டை போடுறதுக்கு இந்த இடம் ரொம்பவே குட்டியா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி டோமோவே கேட்கவும், மியா அந்த டோட்டல் இடத்தையே இப்ப படிக்க வைக்கிறா. யாருப்பா இவங்க ரியான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஒழுங்கு மரியாதை நிப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த லீடர் வந்து சொல்றான். அவனையும் இவங்க அசால்ட்டா அடிச்சுட்டு கொஞ்சம் ஓவரா போயிட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. யங் மாஸ்டரை கிண்டல் பண்ணா இதுதான் தண்டனை, என்ன மியா பத்தல, உன்னை விட நான் தான் அதிக ஆளுங்களை அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி டோமோவே சொல்லவும், நான் தான் நிறைய பேரை அடிச்சேன் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா. உடனே டோமோவே ஒரு அட்டாக்கை கிரியேட் பண்ணிட்டு, என்ன இப்ப நான் தானே நிறைய அட்டாக் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி டோமோவே கேட்கவோ, ஆமா அப்படின்னு என்னோட சிஸ்டர் தலையாட்டுறா. உடனே மியா அட்டாக் பண்ணிட்டு இப்ப நான் தான் அதிகம்னு சொல்லவும், ரெண்டு பேரும் இந்த டவுனை தான் அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரியானோட சிஸ்டர் சொல்றா. என்னோட அட்டாக் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் இன்னும் அதிகமா அட்டாக் பண்ணி அந்த டவுனையே காலி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரீனோட சிஸ்டர் அவகிட்டயே வந்து சேர்றா. ரியான் அவளோட சிஸ்டரை பார்க்கவோ ரொம்பவே ஹாப்பி ஆகுறா. பரவாயில்ல எதுக்கு நன்றிலாம் அப்படின்னு சொல்லி டோமோவேவும் மியாவும் சொல்றாங்க. எங்களுக்கு காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு வா சொல்லவும், இவளோட ஹேர் கலர் தவிர்த்து மத்த எல்லாமே அப்படியே பாக்குறதுக்கு ஹாசகாவா மாதிரியே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஆமா மியா உன்னால வெப் ரெடி பண்ண முடியும்ல நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா மாஸ்டர் அப்படின்னு வெப் ரெடி பண்ணி கொடுக்குறா. அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோ பாதை வச்சு கட்டி போட்டுட்டு டார்க் கிரியேட் பண்ணி கொடுத்த அந்த ஆரோ எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். நீங்க ரெண்டு பேரும் காப்பாத்தி கூட்டிட்டு வாங்கன்னா மொத்த டவுனையும் அழிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த ஆரோ ஓட்டி உங்களை வெளியே அனுப்புறான். காப்பாத்தி கூட்டிட்டு வர சொன்னா மொத்த டவுனையும் அழிச்சு வச்சிருக்காங்களே, என்னோட இசைக்கை லைஃப் மட்டும் ஏன் தான் அப்படி இருக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட்ல நிறைய டீடைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் சொல்லியிருப்பேன். அதுலயுமே சில விஷயங்கள் நீங்க பார்த்தே புரிஞ்சிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெயின் அந்த அட்வென்ச்சரர்ஸ் அனுப்பி நம்ம ஹீரோ கிட்ட காசு திருட தான் வந்திருக்கா அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சுமே கூட நம்ம ஹீரோ ரெயினுக்கு ஹெல்ப் பண்ண தான் செஞ்சிருக்கான். நம்ம ஹீரோ ரொம்பவே ஒரு சாதுவான கேரக்டர் அப்படிங்கறத இதுல நமக்கு காமிச்சிருப்பாங்க. காப்பாத்திட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சா டோமோவேவும் மியாவும் அந்த சிட்டியவே அழிச்சு வச்சிருப்பாங்க. அதுல வர சீன்லாம் செம காமெடியா இருக்கும். என்னால முடிஞ்ச லெவலுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.